இந்த கூகுள் மை பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ் மாதிரி. ஹவுஸ் ஓனரை காலி பண்ண சொன்னால் நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஓன் ஹவுஸ் அப்படி கிடையாது. வெப்சைட் வச்சுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, வணக்கம், நான் ஸ்ரீனிவாசன், மின்மினி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருந்து. இந்த வெப்சைட்டுக்கும் கூகுள் மை பிஸ்னஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்கிறேன். இந்த வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சொந்த வீடு மாதிரி. இந்த கூகுள் மை பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் ஹவுஸ் மாதிரி. ரெண்டல் ஹவுஸில் எப்போனாலும் ஹவுஸ் ஓனரை காலி பண்ண சொன்னால் நீங்கள் காலி பண்ணி தான் ஆகணும். ஆனால் ஓன் ஹவுஸ் அப்படி கிடையாது. நீங்களாக நினச்சாதான் அது விற்க முடியும், அது வந்து கிளம்பி வர முடியும். அவங்க வந்து நம்மளை வந்து கிளம்ப சொல்ல மாட்டாங்க. இந்த கூகுள் மை பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு கூகுளோட பாலிசி ஃபாலோ பண்ணலைனாலும், இல்லை உங்களோட கஸ்டமர் வந்து நெகட்டிவ் ஃபீட்பேக் ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுத்தாலோ உங்களோட கூகுள் லொக்கேஷன் சஸ்பெண்ட் ஆகும். ஆனால் நம்ம க்ரியேட் பண்ண நம்மளோட வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா, அது நீங்கள் வெப்சைட் பண்ண 3 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வந்து வெப்சைட் எஸ்இஓங்கிற ஆட்டோ ஜென்ரேட் ஆகும். இது வந்து கூகுள் அனலிட்டிக்கலில் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன சர்வீஸ் பண்ணுறீங்க, உங்களோட ப்ராடக்டோட லிஸ்ட்டில் இதெல்லாம் நீங்கள் கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா, ஸோ கூகுளில் யாராவது சர்ச் பண்ணும்போது இது ஆப்டிமைஸ் ஆகி அதை கொண்டு வந்து ஃபஸ்ட்டில் கொடுக்கும். எஸ்இஓ பண்ணணுங்கிற கம்பல்சரி கிடையாது. இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எஸ்இஓ கான்செப்டோட வெப்சைட் பண்ணிட்டாலே போதுமானது. வெப்சைட் வச்சுக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ 24/7 வெப்சைட் அவங்க விசிட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ப்ராடக்டையோ உங்களோட சர்வீஸையோ அவங்க வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு ட்ரஸ்ட்டு வரும். வெப்சைட் இல்லாத ஒரு கம்பெனியோ ஒரு கடையோ அவங்க அந்தளவுக்கு பிலீவ் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, வெப்சைட் தான் வந்து உங்களோட குவாலிட்டியை தான் அது பிரதிபலிக்கும். அதனால் கூகுள் மை பிஸ்னஸ் பெஸ்ட்டாக இல்லை வெப்சைட் பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டுமே வேணும் தான். பட் நமக்கு பெர்மனெண்ட்டாக இருக்கிற வீடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வெப்சைட் தான். ஸோ இந்த வெப்சைட்டை வந்து பார்த்திங்கன்னா எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, கரெக்டாக இயர்லி ஒன்ஸ் ரினுவல் பண்ணணும். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு சின்ன அப்டேஷன் கொடுக்கணும். அப்புறம் ஏதாச்சும் உள்ள எரர் இருக்கா, நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை உங்களோட வெப்சைட்டே நீங்கள் பாருங்கள். நாங்கள் நிறைய கிளைண்ட்டை பார்த்துட்ருக்கோம். அந்த வெப்சைட் க்ரியேட் பண்ணும்போது கொடுக்குற ஆர்வத்தை வந்து வெப்சைட் முடிஞ்சு நாங்கள் கையில் ஹேண்ட் ஓவர் கொடுத்ததுக்கப்புறம் அடுத்த வருஷம் நாங்கள் ரினுவலுக்கு வரும்போது தான் அந்த வெப்சைட்டை அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. வெப்சைட்டை வந்து ரெகுலராக வந்து நம்ம கோத்ரூ பண்ணிட்டே இருக்கணும். அதில் ஏதாச்சும் அப்டேட் கொடுக்கலாமான்னு சொல்லி யோசிக்கணும். அதுக்குரிய டெக்னிக்கல் சப்போர்ட்டை அவங்க கான்டாக்டில் வச்சுக்கணும். ஸோ நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, வெப்சைட் எங்கிட்ட ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா அங்கேருந்து நாங்கள் எங்களோட அக்ரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கரெக்டாக இயர்லி ஒன்ஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து அவங்களுக்கு ஜனவரி வந்து அவங்களோட ரினுவல் வருதுன்னா, நாங்கள் டிசம்பர்லேயே அவங்களுக்கு ரிமைண்டரை கொடுத்து அவங்களோட ரினுவல்க்குரிய ப்ராசஸை நாங்கள் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற பேமெண்ட்டை வச்சு நாங்கள் ரினுவலும் பண்ணி வச்சுருவோம். ஸோ 1 மந்த்து முன்னாடியே கொடுக்கும்போது ரிலாக்ஸாக அந்த ஒர்க் நடக்கும். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம், வெப்சைட் வந்து அந்த டொமைன் எக்ஸ்பைரி ஆகிற ஸ்டேஜில் இருக்கும். அந்த நேரத்தில் போய் அவங்க ரினுவல் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. வெப்சைட் வந்து நமக்கு எப்போயுமே ஆன்லைனில் ப்ரெசன்ஸில் இருந்தால் தான் அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். தேங்க்யூ.